அவங்க வித்யா கார்த்திக் சொல்லும்போது கெத்தாக இருப்பீங்கன்னு சொன்னாங்க. கெத்துக்கு என்ன அர்த்தம்னா உங்களை பார்த்தா பயம். காலபுருஷனுக்கு 11ஆம் இடம் லாபஸ்தானம். உங்கள் ராசி லக்னத்துக்கு பார்க்கும்பொழுது அது 6ஆம் இடம். 6, 11 கூடிய பாவங்கள் எப்போ வேலை செய்தோ அப்போ தான் அரசாளக்கூடிய யோகம் கிடைக்கும், நாடாளக்கூடிய யோகம் கிடைக்கும். ஒரு விஷயம் அன்றைக்கி டேட்டுக்கு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா ஸ்டாக்கில் பணம் வருமா வராதா அப்படின்னு கேட்டால் அந்த 6, 11 கூடிய பாவகங்கள் நன்னா இருக்கும்பொழுது அன்றைக்கி டேட்டுக்கு கண்டிப்பாக ஸ்டாக்கில் பிச்சுக்கும், உங்களுக்கு நல்லா பணம் வரும். இதெல்லாம் வந்து ஒரு மறைந்த ரகசியங்கள். நிறைய பேர் இதை புரிஞ்சுக்க மாட்டாங்க. அதே மாதிரி அலோபதியாக இருந்தாலும் சரி, சித்தாவாக இருந்தாலும் சரி, அது நடந்தே தீரும். ரெண்டாவது, இந்த டிகிரி முடிஞ்சுது, மெடிசன் முடிச்சாச்சு, மாஸ்டர் டிகிரி போடணும்னா நிறைய பேருக்கு ஆர்தோ கிடைக்கும். இது கிடைக்கிறதே கஷ்டம். இப்போ அது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பிராப்தம் ஏற்படும். நிறைய பேருக்கு கடன் வேணும்னா உடனடியாக கிடைக்கும். பெரிய வீடு வாங்குறது, ஒரு நிலம் விற்றுட்டு பெரிய வீடாக வாங்குறது, ஒரு வீடை விற்றுட்டு பெரிய வீடாக வாங்குறது, அதே மாதிரி கீழ்த்தளம் இல்லாமல் மேல்தளம் அமைக்கிறது. ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனை வந்து கண்டிப்பாக கொடுக்கும். ஏன்னா ராகுங்கிறது தன்னுடைய ஹேபிட்டேட்டை விடாமல் இருப்பார். அதனால் கண்டிப்பாக லைட்டாக அந்த ஒவ்வாமை, உடம்புல ஸ்கின் சம்மந்தப்பட்ட பாதிப்பு, சில பேர் கால் முட்டியில் விட்டமின் டெஃபிஷியன்சினால் பறக்குன்னு சத்தம்லாம் வரும். இந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் தான் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்குமே தவிர மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது. பண்ண வேண்டியது என்ன, வீட்டில் பெரியவங்களில், முன்னோர்களில், இல்லை வீட்டில் தாத்தா பாட்டி யாராவது ஒருத்தர் டிஸ்டர்ப் ஆகிடும். அதனால் நீங்கள் குலதெய்வத்தை கோவிலுக்கு போக முடியாமல் இருக்கலாம். ஆனால் வீட்டில் நீங்கள் நெய் விளக்கு ஏற்றலாம். குலதெய்வத்துடைய ஃபோட்டோவை வச்சு நீங்கள் நெய் விளக்கு ஏற்றுறது பெரிய மாற்றம் முடியும். அப்படிங்கிற பட்சத்தில்